மும்பை அருகிலுள்ள ஒரு சிறிய நகரம். அந்த நகரத்தில் வாழ்ந்தான் அர்ஜுன். அர்ஜுன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் இளைஞன். அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. ஒரு நாள் என் அம்மாவை பெருமைப்படுத்தணும். அவன் வாழ்க்கை எப்போதுமே போராட்டம்தான். கல்லூரி முடித்ததும் வேலை தேடி அலைய ஆரம்பித்தான். அதே நேரத்தில் அந்த நகரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தாள் மித்ரா. மித்ரா ஒரு தைரியமான தன்னம்பிக்கையான பெண். ஆனால் உள்ளுக்குள் ரொம்ப எமோஷ்னல். ஒரு நாள் அதிக மழை. பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்த மித்ரா அங்கேயே முதல் தடவை பார்த்தான் அர்ஜுன். மழை அவளை நனைச்சது. அவள் கண்களில் இருந்த பயம் அவனுக்கு தெரியுது. எக்ஸ்கியூஸ் மீ, குடை இருக்கு, ஷேர் பண்ணிக்கலாமா? அர்ஜுன் கேட்டான். அந்த ஒரு குடைதான் ஒரு வாழ்க்கை ஜேர்னிக்கு ஆரம்பமானது. அடுத்த சில நாட்களில் ஆஃபீஸ் பஸ்ஸில் மீண்டும் சந்திப்பு. சிறு பேச்சுவார்த்தை. காஃபி குடிக்கலாமா? நண்பர்கள் ஆகலாமா? மித்ரா முதலில் தயக்கத்துடன் பேசினாள். ஏனெனில் அவளுக்கு எதிர்காலத்தில் பயம் இருந்தது. ஒரு நாள் மித்ரா ஃபோனில் அழுகிறாள். அர்ஜுன் பார்த்து கேட்டான், என்னாச்சு? அவள் சொன்னாள், நம்பினவங்க பண்ணினவங்க தான் என்ன முதல்ல வெறுப்பாங்க. அந்த நாள் அர்ஜுன் ஒரு முடிவு எடுத்தான். நான் உன்னை ஒருபோதும் ஹர்ட் பண்ண மாட்டேன். ஆஃபீஸுக்கு புதிய மேனேஜர் சூர்யா. அறிவு, அழகு, பணக்காரனும் கூட. அவன் மித்ராவை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ண ஆரம்பித்தான். விலை உயர்ந்த பரிசு. இரவு ஃபோன் கால். மித்ரா குழம்பியிருந்தாள். அர்ஜுன் மிக எளிமையானவன். சூர்யா பெரிய பணக்காரன். ஒரு நாள் ஆஃபீஸ் புரளியில் மித்ரா சூர்யாவோட நெருக்கமாக ஆகிட்டாளாம். அர்ஜுன் மனசு உடைந்தது. ஆனால் அவன் நேரடியாக கேட்கவில்லை. உண்மை தெரிஞ்சுக்க செய்ய முடிவு செய்தான். மித்ரா ஒரு நாள் அர்ஜுனிடம் சொன்னாள், பணம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் நேர்மைதான் வாழ்க்கையை உயர்த்தும். அந்த வார்த்தை அர்ஜுன் மனசில் பதிந்தது. மீண்டும் மழை. அதே பஸ் நிறுத்தம். மித்ரா சொன்னாள், நீ என்னை லவ் பண்ணுறியா? அர்ஜுன் சிரித்து சொன்னான், லவ் மட்டும் இல்லை, நீ பாதுகாப்ப இடம் நான் ஆகணும். ஆனால் அந்த இரவு ஒரு திடீர் மாற்றம். மித்ரா வீட்டில் பெரிய பிரச்சனை. அவளது எதிர்காலம் மீண்டும் திரும்பி வந்தது. அர்ஜுன் எடுத்த முடிவுதான் அவர்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ண போகுது. அந்த இரவு மித்ரா வீட்டில் அமைதியாக இல்லை. அவள் எதிர்காலத்தில் இருந்த தேவிகா, அவளோட அத்தை பையன் அவங்க குடும்ப பிரச்சனை காரணமாக பிரிந்திருந்தது. தேவிகா வீட்டுக்கு வந்திருந்தாள். மித்ரா, நான் உன்னை மன்னிக்கணும். மித்ரா ஷாக். அவள் முன்னால் நடந்த பிரச்சனை நினைச்சு மனசு கலங்கியது. கல்லூரி நாட்கள். மித்ரா ஒரு நெருங்கிய நண்பன் உண்மையாக நம்ப ஆரம்பித்தார். அந்த நண்பன் அவளது பர்சனல் விஷயத்தை பயன்படுத்தினார். அந்த விஷயத்திற்கு சாட்சிதான் தேவிகா. ஆனால் பிரச்சனை காரணமாக மித்ரா நினச்சது தேவிகா தான் எல்லாம் சொல்லிட்டா. இப்போ தான் உண்மை தெரியுது. தேவிகா
அழுது சொன்னாள், நான் உன்னை பாதுகாப்பாக இருக்க முயற்சி பண்ணேன். ஆனால் சூழ்நிலை எனக்கு எதிராக போயிடுச்சு. மித்ரா அமைதியானாள். அதே நேரம் அர்ஜுனுக்கு செய்தி அவசரம், உதவி தேவை. அவன் எந்த பயமும் இல்லாமல் வந்தான். அங்கே முதல் தடவை அவன் மித்ராவோட குடும்பத்தை பார்த்தான். பணம் இல்லாதவன் பெருசாக சொல்லிக்க எதுவும் இல்லை. ஆனால் நம்பிக்கை அதிகம். மித்ரா அப்பா கேட்டார். மித்ரா அப்பா கேட்டார், நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? அர்ஜுன் அமைதியாக சொன்னான், யாராலும் கொடுக்க முடியாது, ஆனால் மரியாதை தினமும் பண்ண முடியும். அந்த வார்த்தை அனைவரும் அமைதியாக பண்ணுது. அடுத்த நாள் ஆஃபீஸ். சூர்யா தனியாக மித்ராவை மீட் பண்ணி சொன்னான், நீ என்ன முடிவு பண்ணுறேன்னு தெளிவாக பண்ணு. லவ் என் எதிர்காலத்தை பாதுகாப்பாக ஆகணும். அவனோட வார்த்தை ஒரு தேடல் இருந்தது. மித்ரா நம்பிக்கையாக பதில் சொன்னான், எதிர்காலம் பாதுகாப்பாக ஆகணும், ஆனால் மனசு பாதுகாப்பு இல்லாமல் ஆகக்கூடாது. அந்த நாளே அவள் கொஞ்சம் முடிவு பண்ணினாள். சூர்யா உண்மையை உணர்ந்து, பணம் எல்லாம் எல்லாத்தையும் வாங்க முடியாது. ஒரு நாள் அதிக மழை, அதே பேருந்து நிறுத்தம். முதல் சந்திப்பு ஆன இடம். மித்ரா சொன்னாள், நான் உன்னை நம்பலாமா? அர்ஜுன் மெதுவா உண்மையை கேட்டு வாங்க முடியாது, நேரத்திற்கு பண்ணணும். அந்த நாள் தான் மித்ரா முன்னால் பிரச்சனையை விட முடிவு பண்ணினார். சில மாதங்கள் கழித்து அர்ஜுன் வேலை, சிறிய வீடு, அதுவும் வாடகை வீடு. மித்ரா ஃபேமிலி மெதுவாக முடிவு பண்ண ஆரம்பித்தது. ஒரு சிம்பிளாக நிச்சயதார்த்தம், ஆனால் மனசு முழுக்க சந்தோஷம். தேவிகா சிரித்தார். திருமண நாள். மழை வந்தது. மித்ரா மணமேடையில் சொன்னார், வாழ்க்கை வாழ பணம் மட்டும் போதாது, சந்தோஷம்தான். அர்ஜுன் ஆம் என்று பண்ணான். லவ்னா பொசஸ் பண்ணுறது இல்லை, பாதுகாப்பு பண்ணுறது. அந்த திருமணம் ஒரு பெரிய திருவிழா இல்லை, ஆனால் உண்மையான இரு மனங்கள் கூடும் காட்சி. பணம் இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஸ்டேட்டஸ் கூட இம்ப்ரெஸ் பண்ணலாம், ஆனால் குணம்தான் வாழ்க்கை முழுக்க சந்தோஷம் தரும். மழை ஒவ்வொரு தடவையும் விழும்போது அவர்கள் நினைத்தது ஒன்றுதான். திருமணத்துக்கு பிறகு 6 மாதங்கள் அர்ஜுன் மித்ரா வாழ்க்கை சின்ன சின்ன சந்தோஷங்களோட ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் எளிதாக இல்லை. ஒரு நாள் ஆஃபீஸில் ஒரு பெரிய தவறு நடந்தது. அதில் அர்ஜுன் பெயர் வந்தது. அவன் ஒரு அப்பாவி. ஆனால் தவறு நடந்தது. அதில் அர்ஜுன் பெயர் வந்தது. அவன் ஒரு அப்பாவி. ஆனால் ப்ரூஃப் இல்லை. வேலை பறிபோனது. அவன் மனசு உடைந்தது. நான் எதுவும் பண்ணலை, ஆனால் அனைவரும் அவனை புரிந்து கொள்ளாமல் இருக்க ஆரம்பித்தது. லவ் திருமணம், பெரிய பணக்காரன் இல்லை. மித்ராவின் பெற்றோர் கூட டென்ஷன். அர்ஜுன் அமைதி. அவன் ஈகோவுக்கு ஃபைட் பண்ணலை,
ஒரு நாள் மித்ராவிடம் சொன்னான், உன் எதிர்காலம் ஸ்பாயில் ஆகக்கூடாது. நீ பாதுகாப்பாக இருந்தா போதும். அந்த வார்த்தை கேட்டு மித்ரா ஷாக். மித்ரா அமைதியாக சொன்னாள், லவ்னா நல்ல நாளில் மட்டும் இல்லை, கெட்ட நாளில் கைவிடாமல் இருப்பது தான். அந்த ஒரு வார்த்தை தான் உண்மையான முடிவு. அவள் முழுசாக தெரிஞ்சுக்க மித்ரா முடிவு பண்ண ஆரம்பித்தாள். பழைய கணக்கு வழக்கு பற்றி தெரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். அதில் ஒரு தவறு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? சூர்யா. அவன் ஃபைல்களை தவறு பண்ணி இருந்தான். ஆனால் ஒரு ஸ்மால் டிஜிட்டல் சிக்னேச்சர் மிஸ்டேக், அதுதான் க்ளூ. மித்ரா ஹச்சருக்கு எவிடன்ஸ் ப்ரூஃப் பண்ணினான். மீட்டிங் நடந்தது. சூர்யா தவறு பண்ணினான். அவன் தலைகுனிந்து நின்றான். அர்ஜுன் ஒரு அப்பாவி. அவன் ஒன்று சொன்னான், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், ஆனால் உன் கான்சியன்ஸ் தான் உன்னை பனிஷ் பண்ணும். ஆஃபீஸ் வெளியே மழை. மித்ரா மெதுவாக வந்து நின்றார். நான் உன்னை டவுட் பண்ணவே இல்லை. அர்ஜுன் சிரிச்சு, நான் என்னை டவுட் பண்ணிட்டேன், ஆனால் நீதான் எனக்கு ஸ்ட்ரென்த்து. அவர்கள் குடை இல்லாமல் மழையில் நின்றாங்க. இந்த தடவை ஷெல்டர் தேவையில்லை, ஏனெனில் உண்மை இருந்தது. வாழ்க்கையில் 3 விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கா, எந்த ஸ்டோமும் பிரேக் பண்ண முடியாது. குணம், பொறுமை, இருவருக்குமான புரிதல். லவ்வுக்கு பிக்கஸ்ட் எனிமி டவுட் இல்லை, ஈகோ தான். பணம் நிரந்தரம் இல்லை, குணம்தான் நிரந்தரம். மழை ஒவ்வொரு தடவையும் விழும், ஆனால் நனைகிறது உடம்பு மட்டும். உண்மை இருந்தால் மனசு நினைக்காது.